குட் மார்னிங். டியூஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கல் தோசை, சட்னி, சாம்பார். ஆஹாஹா ஆஹாஹா, என்ன அருமை என்ன அருமை என்ன அருமை. சூப்பர் டேஸ்ட் சூப்பர் டேஸ்ட் சூப்பர் டேஸ்ட். என்ன டேஸ்ட்டுப்பா. என்னதான் இருந்தாலும் இல்லையா, நீ செய்கிற சாம்பார் அல்டிமேட், வச்சிக்க முடியாது. ஆனியன் சட்னி நல்லா தான் இருந்தது, தேங்காய் சட்னி சூப்பராக இருந்தது. வெறும் தேங்காயே பண்ணியிருந்தாரு, சூப்பராக இருந்தது. இதுவும் வெறும் தேங்காவா, பொட்டுக்கடலை போட்டு கொஞ்சமாக, அதுவும் நல்லா இருந்தது. தாளிக்காமல் எவ்வளோத்துக்கும் அவர் 2 நாள் ஒரு ரிலாக்ஸாக அவரே சமைச்சு கொடுத்தாரு அண்ணனே. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அன்பு தான் ஜெயிக்கும். பார்த்துக்கங்க, இதுதான் சொல்கிறது. அவர் எனக்கு கூட பிறக்கல, ஒரு அண்ணன், அவ்வளோதான். இங்கே வந்து ரொம்ப வருஷம் பழக்கம். 2-3 பேர் இருக்காங்கம்மா டாக்டர்ஸு, என்னை அப்படி பார்த்துப்பாங்க. என்ன இங்கே ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறேன்னா நான் எந்த பயமும் வேணாம், என்னை அப்படி கேர் பண்ணிப்பாங்க. அப்போ ஸ்டேட்டஸு, பெரிய ஆள் சின்ன ஆள் எதுவுமே கிடையாது, மனிதன் தான். நான் அவர்களோட உண்மையாக தூய்மையாக பழகிறேன், அவங்க எங்கிட்ட தூய்மையாக அன்பாக பழகிறாங்க, அவ்வளோதான் விஷயம். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகிற நட்பு அன்பும் என்றைக்குமே ஜெயிக்கும். இவங்ககிட்ட இது நடக்கும், இவங்ககிட்ட இது பழகினா நம்மளுக்கு கிடைக்கும்னு நினச்சோன்னா அது அந்த டைமுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்ச நாள்லேயே அது மூஞ்சி தெரிஞ்சிடும். அன்பு தான் ஜெயிக்கும் என்றைக்குமே. அன்பே சிவம், அதுதான் கமலஹாசன் சொல்லுவானே, அன்பே சிவத்தில். யார் கடவுள்னா, உன் கூட வந்து எவன் ஹெல்ப் பண்ணுறானோ. கடவுள் இறங்கிலாம் வரமாட்டான். இந்த மெசேஞ்சர்ஸ் whoever help you, அவங்க தான் கடவுளாக தெரிவாங்க. அதுதான் கடவுள், இயற்கை கடவுள். என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்கிற டைலாக தான். உண்மையான கடவுள் தான் எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுறான், பனிஷ் பண்ணிக்கலாம். அவனை நல்லா இருக்கானே, அவனோட காலம் அவ்வளோதான். அவன் எவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கிறான்றது அவனுக்கு தான் தெரியும். அதை யோசிக்கிற மனுஷன் ஆகிறானா, யோசிக்காத மிருகமாயிடறான், அவ்வளோதான் வித்தியாசம். மனிதர்களை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், இழக்கிறது ஒரு செகண்டில் இழந்துடலாம். அவன் கெட்டவாத திட்டாலே போதும், கொஞ்சம் எட்டி கூட பார்க்க மாட்டான். அந்த நண்பர்கள் புரிஞ்சுப்பாங்க. நம்ம ஏதாவது திட்டோன்னா கூட புரிஞ்சுக்கிற நண்பர்கள் இருப்பாங்க. எனக்கு அப்படி அமைஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் ரொம்ப கோவப்பட்டனா கூட, எவ்வளோ டென்ஷனில் இருக்கான், அதான் கோவப்பட்டேன், நம்ம எதுவும் தப்பு பண்ணிருப்பேன். அதே மாதிரி அவனுக்கு திட்டினாலும் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேன்னு தெரிஞ்சுப்பேன். விட்டு கொடுப்பவனு கெட்டு போவதில்லை. வாழ்க்கை வாழ்வதற்கு ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. லைஃப்பை எது இருக்குதோ அதை வச்சு சந்தோஷமாக இருக்க கற்றுக்குங்க, அதான் வாழ்க்கை. காட் பிளஸ் எவ்ரிவன். நான் எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன், கையெல்லாம் வலிக்குது. 2-3 நாள் அப்படியே ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு தான் பண்ணுவேன். கிறிஸ்மஸ் வேறு டெக்கரேஷன் பண்ணுவேன். நீ பார்சல் வேறு வந்திருக்கு இந்தியாவிலேருந்து, அதெல்லாம் பிரிக்கணும். தேங்க்யூ கண்ணம்மா ஃபார் யுவர் தோசை. காட் பிளஸ் யூ.